தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி 5 பேர் குழுவை நியமித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நியமித்திருக்கிறார்கள். இவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்துக்கு சென்று முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். அது படிப்படியா நடக்கும். மாவோயிஸ்டுகள் எண்ணிக்கை குறைந்ததா சொல்றாங்க. ஆனா இன்னமும் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் பகுதியில் உயிரிழப்பு நிகழ்றதா சொல்றாங்க. உண்மையிலேயே குறைக்கப்பட்டிருக்காங்க. குறைவு என்பது இப்ப தொடங்கல. 2008 மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக, நக்சலைட்டுக்கு எதிராக தனிப்படைகள் அமைத்து சத்தீஸ்கர், ஆந்திரா, ஒரிசா, மேற்கு வங்காளத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த நடவடிக்கையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி பதவியில் இருக்கும் பொழுதே பொலிட் பீரோவில் பாதி பேரை ஒன்று கைது செய்தார்கள் அல்லது நடவடிக்கையில் கொல்லப்பட்டார்கள். மத்திய கமிட்டியில் 1/3 பேர் கைது செய்யப்பட்டார்கள் அல்லது கொல்லப்பட்டார்கள். அந்த தொடர்ச்சி தான் இந்த அரசு தொடர்ந்துகிறார்கள். அந்த தொடர்ச்சியில் மாவோயிஸ்ட், நக்சலைட் வெல்லவே முடியாது. அவங்க எண்ணிக்கை குறைந்து கொண்டு தான் வரும். அந்த குறைந்து கொண்டு வர்றதை நான் வரவேற்கிறேன். திமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்த வாக்குறுதியை அரசு ஊழியர்களுக்கு நிறைவேற்றலன்னு சொல்லி அரசு ஊழியர் பகிரங்கமாகவே திமுக சவால் விடாம ஓட்டு போட மாட்டாங்க. திமுக கூட்டணி பாதிப்பு ஏற்படுத்தும். தேர்தல் நேரத்தில் இதை போன்ற சில பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். அதை சமாளிப்பது, அதை எதிர்கொள்வது, பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண்பது ஒரு அரசனுடைய கடமை. அந்த அரசு அதை செய்யலாம். எல்லா தேர்தல்லையும் இப்படித்தானே. எல்லா தேர்தல்லையும் தேர்தலுக்கு முன்னாடி கடைசி ஆண்டில் சில கோரிக்கைகளை வலியுறுத்துவார்கள், வேலை நிறுத்தம் என்று அறிவிப்பார்கள். அதை அரசு தீர்க்கும். அந்த அரசு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்ப்பார்கள். தமிழக அரசு நிதி நெருக்கடியில் இருக்கக்கூடிய நிலைகளை மகளிருக்கு கொடுக்கக்கூடிய இந்த உதவித்தொகை தேவையில்லாத கேள்வியை கேட்டு பதில் சொல்லணும்ல. கேள்வி கேட்டு என்ன, நீங்களே கேள்வி கேளுங்க, பதில் வேண்டாமா? என்ன பதில், என்ன கேள்வி? கூடுதல் நிதி சுமை அதை ஏற்படுத்துது அப்படிங்கறத குற்றச்சாட்டு. கூடுதல் நிதி சுமை ஏற்படுகிறது. ஆனால் இந்த உரிமை தொகையின் காரணமாக பல பலன்கள் இருக்கிறது. பொருளாதார நிபுணர்களே அதை ஏற்றுக்கொண்டார்கள். பெண்களுக்கு உரிமை தொகை கொடுப்பதால் பல பலன்கள் இருக்கின்றன என்று உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதான் பல மாநிலங்கள் உரிமை தொகை வேறு பேர்ல இருக்கலாம். மகாராஷ்டிராவில் ஒரு பேர், மத்திய பிரதேசில் ஒரு பேர், உத்தரப்பிரதேசில் ஒரு பேர், தமிழ்நாட்டில் உரிமை தொகைன்னு வச்சுருக்காங்க. அதனுடைய பலன்களையும் சீர்தூக்கி பார்க்கணும்.